ஓம் சகனா பவதே சகனோ புனக்து சகவீர்யம் கரபாவகை தேஜஸ்வினா பதீதமாஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த வாசிங்க பாப்போம். பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த படிப்பில் உழைப்போமாக. எங்கள் படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு மேலானதாகவும் அமையட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பயத்து கொள்ளாமல் இருப்போமாக. முதலாவது, ஆதி பௌதிகம் என்னும் பஞ்சபூத சடப்பொருள்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. இரண்டாவது, ஆதி ஆன்மீகம் என்னும் மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. மூன்றாவது, ஆதி தெய்வீகம் என்னும் தெய்வங்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. இதுலதான் கைவல்ய மனுஷதம் படிச்சு நாங்கள் ஏற்கனவே படிச்சு கொண்டு வந்த நாங்கள் நிறைய கருத்துக்கள் அடுத்தடுத்து வந்தது. நாங்கள் போய் தகர வித்தியை பத்தி பார்த்து நாங்கள் போன முறை இல்லையா? தகர அதாவது இருதயத்துல இருக்கிற ஆகாசம், தகர சிறியை என்ற கருத்தை, தகர ஆகாசம். அப்ப அந்த ஆகாசத்தை பற்றி பார்த்து நாங்கள் அந்த சுருக்கம் என்னன்னு யாராவது சொல்லலுமா? தினம் தினம் வாசிக்கிறோம். இது நினைக்கிறோம் 10 தடவை வாய்ச்சிட்டோம். போன முறை சொன்ன தகர ஆகாசத்தினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு புரிந்த விதத்துல சொல்லலுமோ? கொஞ்சம் தெரியுதுதான், இல்லாமலும் தெரியல. இருதயத்துல ஒரு ஸ்பேஸ் வழி இருக்கண்டும், அதுல அதுக்குள்ள ஒரு சிற்றம்பலம் இருக்கிற ரெண்டும், அதுக்கு அங்கால வெளியில பேரம்பலம். இது நாங்கள் எல்லாத்தையும் சிதம்பரத்துல வடிவா சொன்னீங்க. இருதயம்ன்றது எங்கட அந்த டாக்டர் பாக்குற கார்டியோட டாக்டர் பாக்குற ஹார்ட் இல்ல, சிதஸ்கோப் வச்சு பாக்குற ஹார்ட் இல்ல. இது இதய மத்தியில தாமரை வடிவில சற்றே வலப்புறத்துல இருப்பது. அதைத்தான் சொன்னார்கள். இருதயத்துல தாமரை போன்ற சின்னஞ்சிறு மாளிகை. அந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த வெளியில இருக்கிற ஸ்பேஸ், நாங்க பாக்குற ஸ்பேஸ் சட ஆகாசம். இப்ப ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் போகுதுதான் சுமிதா, போயிட்டு வந்த எல்லாம் சட ஆகாசம், சடப்பொருள்களில் ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த அகத்திலே இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் சட ஆகாசம் அல்ல, சட ஆகாசம் அல்ல. அது அறிவும் உணர்வும் உள்ள ஆகாசம், சித்த ஆகாசம். சித்தண்ட அறிவும் உணர்வும் உள்ளது எதுவோ அது சித்து. இப்ப இருதயத்துக்குள்ள இருக்கிறது சித்தாகாசம், சிற்றம்பலம். சிற்றம்பலம், சிறிய அம்பலம், ஸ்பேஸ் இருதயத்துக்குள்ள இருப்பது. அதிலேதான் நடராஜருடைய நர்த்தனம் நடக்குது. இப்ப பொதுவாக இதய தாமரையில சிவலிங்கத்தை அணிச்சு மகுடாகவம் சொல்லும். இருதய மத்தியில சிவலிங்கத்தை பார்க்கிறது, ஆன்ம லிங்கமாக சிவலிங்கத்தை பார்க்கிறது. அந்த சிவலிங்கத்தின் உச்சியிலே நடனமாடுவோராக நடராஜரை பார்க்கிறது. அதான் பூசையில செய்கிறது. மகுடாகம விதிப்படி பூசை என்றால் சிவலிங்கத்தை பார்க்கிறது. இதய தாமரைய மனசுல கற்பனை பண்ணி தாவித்து அதுல சிவலிங்கத்தை பார்த்து அந்த சிவலிங்கத்தின் உச்சியில நடராஜரை பார்க்கிறது. அப்படித்தான் பார்க்கிறது. அது சிதாகாசம். இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இங்கே இறைவனை தரிசித்தல் உண்டு. இரண்டாவது வெளியிலே எங்களுக்கு சட ஆகாசம் இருக்குது. இந்த சட ஆகாசத்தை ஊடுருவி அதற்கு அப்பாலாக ஒரு ஆகாசம் இருக்குது. அதுவும் அறிவும் உணர்வும் உள்ளது, சித்து. அது ஆனா சின்னன் இல்லை, அது சித்தாகாசம் தான். ஆனா சிறிய சிற்றம்பலம் இல்லை. உள்ளுக்கு இருக்கிறதும் சித்தாகாசம், அது சிற்றம்பலம். வெளியில இருக்கிறதும் சித்தாகாசம், அறிவு உணர்வு உள்ள அந்த ஆகாசம். இந்த ஜட ஆகாசத்தை ஊடுருவி இந்த மூ உலகங்களை ஊடுருவி அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் இருப்பது. அது அதை சொல்லுவார்கள் என்ன? பர ஆகாசம், பரவழி, பரலோகத்துக்குரிய பர ஆகாசம். அதுதான் பேரம்பலம். பேரம்பலம்.
இப்ப அங்கேயும் இறைவனுடைய நர்த்தனம் தான் நடந்து கொண்டிருக்கு வெளியிலையும். நடராஜரை எல்லா உலகங்களும் வண்ட சராசனங்கள் எல்லாம் ஆடுறது அவருடைய ஆட்டம். அது 2. இங்க பார்த்தா சிதம்பரம் என்ற தலம் இருக்குது. இந்த உலகம் முழுவதையுமே நாங்கள் ஒரு மனித வடிவத்தில் எடுத்து விராட புருஷன் என்று கண்டால் அண்ட சராசரம் எல்லாத்தையும் ஒரு மனிதனாக பார்த்து பெரிய மனிதன் மகா பெரிய விராட புருஷன் என்று பார்த்தால் அந்த புருஷன் இந்த மனிதன் இதயத்தானம் இதய கமலம் வந்து எங்கட தில்லைவனம் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த இடம் அந்த தலம் அதுக்குள்ள இருக்கிற அந்த பொன்னம்பலம் தான் அந்த இதய தாமரை. அதுக்குள்ள இருக்கிற அந்த பொன்னம்பலத்தில் இருக்கிற ஸ்பேஸ் தான் சிதாகாசம் சிதம்பரம். அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறார். 3 நடனத்தை ஒரு சேர தரிசித்தால் அதுதான் முழுமையான சிதம்பர தரிசனம். புரிஞ்சுதா? உள்ளுக்குள்ளே இதய கமலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். வெளியிலே பேரம்பலத்திலே அண்ட சராசரமெங்கும் அதே ஆட்டம் அதே ஸ்பேஸ். சிதம்பரம் தலத்திலேயும் அதே ஆட்டம் அதே ஸ்பேஸ். 3 இடத்திலையும் இருக்கிற அந்த நடராஜ நர்த்தனத்தை உணர்ந்து தரிசித்தல். இதுதான் தகர வித்தையினுடைய சித்தி. நல்லா பிடிச்சிட்டீங்க கருத்து. இதே தகர வித்தை. இப்படி வித்தைகள் வித்தை என்றா உத்தி. அது வழி. அந்த வழிபாட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக போறது. இப்படி கனவிதமான உத்திகள் இருக்குது. இதைத்தான் நாங்க பார்த்தோம். நாங்க அதுல மீட்க பண்ணுவோம்னா திருப்பி சடாருன்னு பார்த்துட்டு போகலாம், அல்லது தங்காலே போகலாம். என்ன சொல்றீங்க? திருப்பி ஒருக்கா பார்க்க போறீங்களோ? ஓமையா இந்த இதைத்தான் பார்க்க வந்த நாங்க. இந்த இதுல என்ன சொல்றோம்? இந்த கைவல்ய உபநிடதத்துல 3வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். எங்களுடைய நற்கர்மங்களிலாலோ எங்களுடைய நன்மக்களாலோ எங்களுடைய நல்ல வளங்களாலோ அல்ல, இவற்றுடன் இருந்தும் இவற்றில் மாட்டுப்படாது தியாக மனப்பாங்கினாலேயே இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையப்படுகின்றது. சுயம்பிரகாசமான இந்த பரலோகம் எங்கள் இருதயம் அதுல கொஞ்சம் மறைக்குது ஐயா அந்த படம். இருதய குகையில் இருப்பது. இருதய குகையில் இருப்பது தேடுவோரால் கண்டடைக்கப்படுவது. அடையப்படுவது. தேடுவோரால். நான் கர்மனா கற்பிரமங்களாலே அல்ல, நான் பிரஜையா நல்ல மக்களாலே அல்ல, தனேன என்னுடைய தனங்கள் செல்வங்களங்களினாலே அல்ல, தியாகை நைகே அமிர்தத்துவ தியாகத்தினால் மாத்திரமே இந்த அமிர்தத்துவம் என்கிற இந்த மரணமில்லா பெருவாழ்வு ஆன்ம விடுதலை அடையப்படுகின்றது. மானசு பரேன நாகம் நிகிதம் குகாயாம். இந்த பரலோகம் வந்து இறுதிய குகையில இருப்பது. அது சுயம் விப்ராஜதே சுயம் பிரகாசமானது. ஜதசோ விசந்தி தேடுவோரால் கண்டடையப்படுவது. உள்ளுக்க இருக்குது என்று சொன்னார். இந்த இருதய குகை என்ற சொல்லு வந்தது. அந்த இருதய குகையை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் தகர வித்தை எடுத்தோம். தகர வித்தை வந்து ஒவ்வொரு இடங்கள்ல மகா நாராயண உபனிஷத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் தகர வித்தை காணப்படுது. அதர்வ வேதத்துல மகா நாராயண உபனிஷத்துல இருக்குது. என்ன சொல்லுது அது? என்ன போட்டிருக்கு? இனி இந்த சரீரமாகிய பிரமபுரத்தில் தாமரை போன்ற சின்னஞ்சிறு மாளிகை உண்டு, அதனுள் சிற்றம்பலம். அதில் உள்ள எதுவோ அதனை தேட வேண்டும், ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது சாந்தோக்கிய உபநிடதம். இது அடுத்தது. அணுவுக்கு அணுவாயும் பெரிதுக்கும் பெரிதாயும் உள்ள பர ஆத்மா இந்த சிவராசிகளின் இருதய குகையில் உறைவது இறைவன் அருளால் எமது சிந்தனை செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட அந்த மகத்தானதை அறிந்து ஒருவன் சோகங்களிலிருந்து விடுபடுகின்றான். இந்த ஆத்மா அப்ப இறையின் அருள் அது முக்கியம். சைவத்துல வந்து the grace of the God is important. இப்ப பௌத்தத்திலையும் சமணத்திலையும் கடவுளே இல்லை, உம்முடைய முயற்சியினாலே அடையலாம். வேதாந்தத்துல கடவுளண்டெல்லாம் இருக்குது, ஆனா கடைசியா பார்த்தா கடவுளின் நீயும் உண்டு, கடவுளின் நீயும் உண்டு. அவனுடைய கடவுள் அருளண்டது புரிம்பா அங்க வர்ற மாதிரி இல்லை அங்கேயும். வேதாந்தம் அதான் வேதாந்தத்தை மறைந்த பௌத்தம். அதாவது ஒரு உண்மையில பௌத்தம் தான், ஆனா ஒரு வித்தியாசமான போர்வையில் இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனா சைவத்திலே கிறிஸ்தவம் இஸ்லாம் யூத மதத்துல உள்ளது போல
கடவுளுடைய அருள் முக்கியம். The grace of the God has paramount important in the liberation of the soul. ஆன்ம விடுதலையில இறையின் அருள் கட்டாயம் இருக்குது. அப்ப இறையின் அருளால தான் அதை அறிந்து சோகங்களிலிருந்து விடுபடுகிறான். இது இல்லாட்டி சோகம் போகாது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் செய்தியற்கல்லால் மனக்கவலை மாற்றமே. வளர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வர். நீடு வாழ்வார் தான் மரபனா பெருமாழ்வு. அமிர்தத்துவம். மலர்மிசை ஏகினான், இந்த இதய தாமரையில இருக்கிறவனை அறிய வேணும். அது திருக்குறள்ல பார்த்தோம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருந்தது பாருங்க. திருக்குறள்ல இருக்கிறதும் பொருந்தது, உபநிடதத்தில் இருக்கிறதும் பொருந்தது, தேவார திருவாசகங்கள் இருக்கிறதும் பொருந்தி வருகிறது. என்ன இதைத்தான் ரமண மகரிஷியும் சொன்னார். இருமுலை நடுமார்பு அடிவயிர் அதன் மேல் இருமுப்பொருளுல நிறம்பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். 2 முலைகளுக்கு நடுவில அடிவயிறுக்கு மேல 6 பொருள்கள் உண்டு. அவற்றின் வண்ணங்கள் பல. அவற்றுள் ஒன்று ஆம்பல் அரும்பு. அந்த ஆம்பல் அரும்புன்றது இதய தாமரை. அது 2 விரல் வலப்பக்கமாக தள்ளி இருக்குது. அதன் முகம் இகலுல தகமுல சிறு துளை. அந்த தாமரைக்குள்ள ஒரு சிறிய துளை, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதனில் சாதியோடு அமர்ந்துள்ளது இருந்தம அதனை அசரித்துள்ள அகிலமா நாடிகள். அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதை வச்சுத்தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடிகளுக்கும் அதுதான் இருப்பிடம். அது வழி, மனது, ஒளி அவற்றினது இருப்பிடம். அதுதான் வாயு, மனது, ஒளி எல்லாவற்றுக்கும் அதுதான் இருப்பிடமா இருக்குது. சகலத்துக்கும் புறப்படமாய் இருப்பதும் அது, ஒழுக்கமாய் இருப்பதும் அது. இது ரமனுடைய தனிப்பாடல் ஒன்று. பகவத்கீதையில் என்ன சொல்றார்? நான் அறிபூதமாகவும் அறிவியமாகவும் அறிஞானமாகவும் சகல அறிவாசிகளின் இதயத்தில் சாட்சியாக உரைகின்றேன். சாட்சி. இது இன்னொரு வித்தை. அது பிறகு வரும். பக்ஷி வித்தை ஒன்று இருக்கு, பறவை. இந்த உடம்பு ஒரு விருட்சம், மரம், அப்படி ஒரு புத்தி. இந்த விருட்சத்துல 2 பறவை இருக்குது, 2 பறவைகள் இருக்குது. இந்த மரத்துல கனிகள் எல்லாம் இருக்குது. ஒரு பறவை பாஞ்சு கொத்தி கடிச்சு எல்லா கனிகளையும் சுவைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இன்னொரு பறவை பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்குது. இது ஒரு இடத்துல இருக்கு. 2 இருக்கு. அந்த வசனங்களை இன்னொரு பறவை பார்ப்போம். அது பக்ஷி வித்தை. பட்சி, பறவைகளை வச்சு. அப்ப இதுல சாப்பிட்டு கொண்டிருக்கிற பறவை எது? பார்த்து கொண்டிருக்கிற பறவை எது? ஆன்மா. பார்த்து சாப்பிடுறது ஆன்மா, பார்த்து கொண்டிருக்கிறது இறைவன். ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மா உலக விஷயங்களை அனுபவித்து புசித்து இன்ப துன்பங்களை அனுபவித்து பாஞ்சு ஒவ்வொரு கிழக்கையும் போய் பிறவிகளை பிறப்புன்னு பாஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் அதுல இருக்கிற அவங்களோடையே இருக்கிற இறைவன் அதை பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறான். இது சாட்சி. இது அவ்வளவுதான் அது சொன்னது. இதுக்கு பிறகு இன்னொரு நுணுக்கம் இருக்குது. அதுல அக்ஷி வித்தை. அட்சி என்றா அட்சம் என்றா கண். அட்சம் என்றா கண். கூட இருக்கிற இறைவன் சும்மா சாட்சியா வைத்தவன் இருக்கிறது இல்லை. அவன் தான் எங்களோட இருந்து காணுறான். அவன் காணாட்டி நாங்க காணலாது. அவன் தான் கண்டு எங்களுக்கு காட்டுறான். அவன் அறிந்து எங்களுக்கு அறிவிக்கிறான். அவன் கண்டு காட்டி அறிவிக்க நாம் கண்டு அறிந்து அதை அனுபவிக்கிறோம். அப்ப இறைவன் அதான் எப்படி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. அதாவது கண் பார்க்குதண்டா கண் பார்ப்பதில்லை, கண்ணுக்கு காட்டுவது அதனோட இருக்கிற உயிர் இல்லையா? உயிர் இல்லாட்டி கண் பார்க்குமோ? இல்லை. அதுபோல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அந்த உயிருக்கும் தானே பார்க்காது. அதுக்குள்ள இருந்து இறைவன் இருக்கிறான். எப்படி உயிரானது கண்ணுக்குள்ள இருந்து கண்டு காட்டி அறியுதோ அதே மாதிரி இறைவனும் எங்களுக்கு கண்டு காட்டி அறிகிறான். அவனுக்கு அப்படி தேவையே இல்லை. அவன் எல்லாம் அறிந்து அவன் எல்லாம் அவன் பேரின்பமுடையவன். அவனுக்கு என்னொன்று அனுபவிக்கணும் தேவையே இல்லை. அவன் முற்றறிவுடையவன். அவனுக்கு என்னொன்று அறியணும் என்ற தேவையே இல்லை. இயல்பாக யாகணும். இந்த முக்குணங்கள் 8 குணங்கள்ல 3 இருந்தாலும் கூட அவன் எங்களோட வந்திருந்து சுந்தர் சொல்லுவார், யாந்தையும் துரிசுகளுக்குடனாகி என்னோட வந்திருந்து அவன் பார்க்கிறான், காண்கிறான், காட்டுறான். அது அட்சி வித்தை. இப்ப பட்சி வித்தை என்று ஒருபடி மேலானது அட்சி வித்தை. அதைத்தான் சிவஞான போத சூத்திரம் சொன்னிச்சது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. உளம் என்றால் உயிர்.
காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இருந்து கண்டு காட்டுறார். இப்படிப்பட்ட பெரிய பெருமான் எங்களோட இப்படி இந்த நாய்க்கடையாய் கிடந்த அடியேற்கு இப்படி வந்து என்னோட கிடந்து நான் செய்த திருச்சிகளுக்கு உடனாகி பாடுகளுக்கு உடனாகி என்னோட இருந்து இப்படி பாடுபடுகிறார். அந்த அன்பை நினைச்சோனை அயராய் அன்பின் அரண் கடல் செலுமி. இது சிவஞான போத சூத்திரம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து வரும். அடுத்ததை பாருங்க. அடுத்த வசனம் என்ன பகவத்கீதை? அவர்களுக்கு அருள் செய்வதற்காக அவர்களுடைய இருதயத்தில் இருந்து அஞ்ஞான இருளை ஞான ஒளியினால் விளக்குபவன் நான். அப்படித்தான் பகவத்கீதையில சொல்லு. அடுத்தது அர்ஜுனா, நான் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளின் இருதயத்திலும் உரைகின்றேன். அடுத்தது இது என்ன மழுத விளையாடோட போன முறை விட்டுட்டு இந்த மழுதையில பிறந்தது. நான் பரமாத்மாவாக அவருடைய இதயத்தில் உரைகிறேன். அதான் அந்த சுருக்கம். அதுல எல்லாத்திலையும் அவர் தான் இருக்கிறார் என்றதை சொல்லி இது பிருகதாரண்யம். இது என்ன சொல்லுது? இந்த ஆத்மா பெரிது, பிறப்பில்லாதது, இது ஆகாசத்தில் உறைவது, அனைத்தையும் தன் வசம் கொண்டது, அனைத்தையும் ஆள்வது, அனைத்துக்கும் அதிபதி. இந்த ஆத்மாவே சர்வேஸ்வரன், உண்டாயவற்றிற்கெல்லாம் அதிபதி, எல்லா பொருள்களையும் பரிபாலிப்பவர். இருதய ஆகாசத்தில் உறைவது பிருகதாரண்யபனிடத்தில் இருக்குது. அடுத்த சாந்தோக்கியவனிடம் என்னென்று சொல்லுது? ஆகாசத்தினின்றே எல்லா பொருள்களும் உண்டாகின்றன. ஆகவே முடியும் போது ஆகாசத்திலே அன்றோ புகுகின்றன. ஆகாசமே இவைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாசமே முடிவான உறைவிடம். ஆகாசம் என்றது ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வந்து இது வந்து வெளியில இருக்கிற ஸ்பேஸை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில இது வந்து சிற்றம்பலம் உள்ளுக்கு இருக்கிற ஸ்பேஸை தான் சொல்லுது. வாட் இஸ் மென்ஷன் ஹியர் இஸ் தகர வித்யா. தகரண்டா சப்டில் அல்லது ஸ்மால். தகர ஆகாசண்டா ஸ்மால் ஸ்பேஸ். சிதம்பரம், சிற்றம்பலம், இந்த ஸ்பேஸ். வாசிங்க அதை. இங்கு கூறப்பட்டது தகர வித்தை. தகர் என்றால் நுண்ணிய, சிறிய என்று அர்த்தம். தகர் ஆகாசம் என்பது சிறிய ஆகாசமாகிய சிற்றம்பலத்தை. இங்கே ஆகாசம் என்பது பராசக்தியாகிய சிற்றம்பலத்தை. இங்கு உள்ளது நடராசராகிய சிவபிரம்மம். பராசக்தியாகிய ஆகாசம் சிவபிரம்மத்துக்கு இடமாகவும் சரீரமாகவும் அமையும் என்பது பராசக்தியையே. இந்த ஆகாசம் வந்து அறிவுள்ள ஆகாசம், உணர்வுள்ள ஆகாசம் என்று பார்த்தோம். இந்த ஒளி இருக்கிற பஞ்சபூத சட ஆகாசம் அல்ல. அப்ப இந்த ஆகாசம்தான் பராசக்தி. இந்த ஆகாசம்தான் பராசக்தி. அப்ப இந்த ஆகாசம் சித்தம்பலமாகிய ஆகாசம் எங்களுக்குள்ளே பராசக்தி இந்த இருதய கமலத்துக்குள்ள அந்த சித்தாகாசமாக இருக்குது. இந்த அண்ட சராசிரமங்களும் வியாபித்து அதற்கு அப்பாலாக பராகாசம் என்கின்ற பேரம்பலமாய் இருக்குது. அதே சிச்சக்தி தான் சிதம்பரம் தலத்தில அங்க சிதம்பரமாக அந்த ஸ்பேஸாகவும் இருக்குது. இந்த சக்தியானது இறைவனுக்கு இடம் கொடுக்கிற இடமா இருக்குது, இறைவனுக்கு தளமா இருக்குது, இறைவனுக்கு சரீரமாகவும் இருக்குது. சரியா? அதுல இன்னும் நடராஜருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த திருவாசீதுக்கு தனி சுத்த வர அது உள்ளுக்க இருக்கிற ஸ்பேஸ், ஆடுற ஸ்பேஸ், அதுவும் சக்தி தான், பராசக்தி. இப்ப 3 விதம் பார்த்து நாங்கள். ஒன்று எங்களுக்கு உள்ள இருக்கிற ஆகாசம், மற்றது அண்ட சராசரங்கள் இருக்கிற பராசக்தி ஆகிய பராகாசம் பேரம்பலம், எங்களுக்குள்ள இருக்கிற சிற்றம்பலம், 3வது சிதம்பரம் என்கிற தலத்தில இருக்கிற சிதம்பரம். இந்த 3ஐயும் சிங்க்ரோனைஸ் பண்ணி பார்க்கறது. அந்த அனுபவத்தை படிச்சிருக்கிறார்கள் பாட்டுல, தேவாரத்துல. இந்த படத்தை பாருங்க. இந்த பாட்டுல என்ன போட்டிருக்கு? கற்பனை கடந்த சோதி கருணைய உருவமாகி அற்புத கோலன் நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பிர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. என்ன சொல்றார்? கற்பனை எல்லாவற்றுக்கும் கடந்தவர். கற்பனை கடந்தது, எங்களை எண்ணங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சோதி வடிவானது, கருணையே உருவமாகி
அன்பே வடிவானது. கருணை என்றது அருள், பேரன்பு. அற்புத கோலம் நீடி, அதனுடைய அற்புதமான கோலம், மிரக்குலஸ் ஃபார்ம். நீ அருமறை சிரத்தின் மேலாம் என்னத்தன தலையில வேதங்களுக்கு வேதங்களின் சிரசு என்று சொல்றது இந்த உபநிடதம். நாங்க படிக்கிறோமே கைவல்ய உபநிடதம் எல்லாம் இந்த வேத சிரசு அல்லது வேத அந்தம் என்று சொல்லுவார்கள். வேத சிரசு, அந்த வேத சிரசு இந்த உபனிஷத்துல உச்சத்துல இருப்பது அதுதான். அதாவது இந்த வேத சிரசின் உச்சமான பொருள், மேலான பொருள் அதுதான். அதான் அருமறை சிரத்தின் மேலா. மறைச்சிரம் என்றது வேத சிரசாகிய உபநிடதங்கள், வேதாந்தம். வேதாந்தத்துக்கு மேலாக அதுக்கு வேலை இருக்கிறது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சித்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று. சித்பரம் என்றது என்ன, வியோமம் என்றது என்ன, திருச்சிற்றம்பலம் என்றது என்ன? இதயத்தாமரையில இருக்கிறது சித்பரம், அறிவுமயமான அந்த பரம், அந்த இதயத்தாமரை இருக்கிறது. வியோமம் என்றது எங்கும், பேரம்பலம், பராகாசம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் இல்ல, திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்தை சொல்லுது. திருச்சிட்ட அப்ப ஒன்று சித்தரம் எங்களுக்குள்ள, வியோமம் என்றது எங்கும் பரந்திருக்கிறது. மூன்றாவது திருச்சிற்றம்பலம். இது இன்னொரு விதமா சொல்லுவார்கள். சித்பரம் என்பது வேதம், வேதத்துலதான் சித்பரம் என்று சொல்லி இருக்கு. வியோமம் என்ற சொல்லு ஆகமங்கள்ல இருக்குது. திருச்சிற்றம்பலம் என்று சொல்ற தேவாரத்துல இருக்குது. வேதத்துல, ஆகமத்துல, தமிழ் தேவாரத்துல மூன்றுலயும் சொல்லலாம். அது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நாங்க சொன்ன மூன்றும் சின்க்ரோனைஸ் பண்ணி ஒன்றா பாக்குறது. உள்ளுக்கு ஆத்மாவுக்குள்ள இதய கபலத்துல இருக்கிறது சித்பரம். உலகெங்கும் பராகாசமாக பேரம்பலமாக இருப்பது வியோமம். மற்றது தில்லை தலத்திலே பொன்னம்பலத்திலே இருப்பது திருச்சிற்றம்பலம். அப்ப சித்பர எல்லாமே உண்டு. சித்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று, உள் நின்று, ஆகாசத்துக்குள்ளே நின்று, சக்தி பராசக்தியின் உள்ளே நின்று, பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. இது மூன்றையும் உண்டா பாக்குற அந்த பெரிய புராணத்துல வந்திருக்குது. இந்த பாட்டு புறத்தையும் பேரம்பலவன உண்ணா சரசக்தி இடமாக அண்டத்து சிவப்பத்தின் நகனையாக உண்டது. சரி, அடுத்ததாக அதையும் வாசிங்க. அண்டம் பிரமபுரம் எனவும் பிரமாண்டத்திலே உள்ள தில்லவனம் புண்டரீக மாளிகை எனவும் இங்கிருக்கும் ஆகாசம் பஞ்சபூதங்களில் உண்டான சட ஆகாசத்துக்கு வேறான சிற்றம்பலம் எனவும் சிற்றம்பலத்திலே நடனமாடும் தண்டவேஸ்வர நடராஜர் சிவபிரமம் எனவும் கொள்ளப்படும். சிதம்பரமானது அண்டமாகிய விராடபுருடனுக்கு இதயஸ்தானம் என்பதும் இதனையே. எழுத்த மாத்திட்டு வாரம். தாண்டவம் என்றது நடனம் அல்லோ, நடராஜாவைத்தான் தாண்டவ ஈஸ்வரர் என்று சொல்லுகிறார். இதைத்தான் சொல்லுறது. இதைத்தான் என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்றார்கள்? தகரவித்த சித்தி பெற்ற உபாசருக்கு இம்மூன்றிலும் உள்ள அம்பலமும் அதில் நடனமாடும் சிவபிரமமும் இயல்பாகவே தரிசனமாகும். இதுவே சிதம்பர தரிசனம். இதனையே சிதம்பரம் தரிசிக்க முத்தின் என்பர். எங்கும் எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயம் இருத்தலால் எங்கும் எங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டாதே. திரு மந்திரத்துல இருக்குது. அண்ணலார் தமக்களித்த மெஞ்ஞானமே ஞான அம்பலமுந்தம் உன்னிறஞ்ச ஞானத்தொழும் ஆனந்த ஒரு பெரு தனிக்கூத்தும் கண்ணில் முன்புற கண்டு கும்பிட்டெழும்பும் களிப்பொழுங்கும் கடற்காலில்
புண்ணிய கொழுந்தனைவர் அனைவர் போற்றுவார் புனிதார் அடி பொற்பு. சம்பந்தர் சிதம்பரத்தை தரிசனம் செய்கிறார். அண்ணலார் தமக்களித்த மெஞ்ஞானமே ஆன அம்பலமும் உன்னிறைந்த ஞானத்தலும் ஆனந்த ஒரு தனிப்பெருங்கூத்தும் கண்ணில் முன்புறக் கண்டு உகும் பிட்டு எழுங்களிப்பொடுங் கடற்காளி புண்ணிய கொழுந்தனையவர் போற்றுவார் புனிதர் ஆடிய பொற்பு. இந்த 3 நடனமும் தெரியும் அவருக்கு. என்ன நடனம்? அவருக்கு ஞானம் கிடைச்சோன்னு எல்லாமே இருக்கிற பேரம்பல நடனம். அண்ணலார்த மக்கள் இத்தமிழ் ஞானமே ஆன அம்பலமும் தம் உன்னுறைந்த ஞானத்திலும் ஆனந்த ஒரு தனி கூத்தும் தம் உள்ளுக்கு அகத்துக்குள்ள நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு தனிப்பெருங்கூத்து இருதயத்தின் நடனம். பிறகு முன்னால சிதம்பரத்துல பாக்குறார். சிதம்பரத்துல போயிட்டு கண்ணில் முன்புற கண்டு கண்ணுக்கு முன்னால பாக்குறார். 2 வந்துச்சு. அண்ட சராசரவன்கள் ஆடுகிற ஆட்டத்தையும் பார்க்கிறார். அகத்திலே ஆத்மாவிலே ஆடுற அந்த இதயத்தாமரையிலே ஆடுற ஆட்டத்தையும் பார்க்கிறார். அதே ஆட்டத்தை கண்ணில முன்னாலே இருக்கிற நடராஜ பெருமான் கண்டு கும்பிட்டு களிப்பொடும் கடற்காளி புண்ணிய கொழுந்து அணையவர் போற்றுவார் புனிதர் ஆடிய பொற்பு. சம்பந்தருடைய சிதம்பர தரிசனத்தை பற்றி சொல்றேன். என்ன சொல்றாரு அடுத்தது? இதுவும் திருமந்திரத்துலதான். புலிக்கண்டவர்க்கு புனல் 100 மாவோல களிக்கும் திருக்கூத்து கண்டவர்களுக்கெல்லாம் புளிக்கும் அற்கண்ணீர் சோர் நெஞ்சிருக்கும் ஒளிக்குள் ஆனந்த ஊரும் உள்ளத்தே. இந்த ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூரும் விப்ராஜதை என்று பார்த்த விருதயத்தாமரை உள்ளுக்கு பிரகாசமாயிருப்பது என்று பார்த்தோம். அதுதான் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூரும். அமுது மரணமில்லா அமிர்தத்துவம் என்று பார்த்தோம் உபனிஷத்துல. பார்த்துறாங்களா 2? ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூரும். இங்க பாத்தீங்கன்னா அந்த உபனிஷத்த வசனத்துல அந்த விப்ராஜத் அந்த எல்லாம் வருகிறது. அமிர்தத்துவம். இங்க பாருங்க. அமிர்தத்வ அமுதூரும் விப்ராஜதே கண்டா ஒளிமயமானது சுயம் பிரகாசமானது ஒளிக்குள் அமுதூரும். அந்த உபநிஷத வாக்கியம் தான் எங்களோட திருவாசகத்துல இருக்குது, தேவாரத்துல இருக்குது, பெரிய புராணத்துல இருக்கு, திருமந்தத்துல இருக்கு, சாந்தோக்கியத்துல இருக்கு, பிரகடானிபதத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, திருக்குறள்ல இருக்கு. இப்படி எங்கும் அந்த எல்லாமே உண்டா பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுதான் தகர வித்தை. ஸ்மால் ஸ்பேஸ்ல விளையாட்டு. ஸ்மால் ஸ்பேஸ் பிக் ஸ்பேஸ் எல்லாத்துலயும். சிதம்பரம் சிற்றம்பலம் பேரம்பலம் எல்லாம். பேரம்பலம் பராகாசம், சிற்றம்பலம் சிதாகாசம், 2மே இருக்கிறது சிதம்பரத்துல. அது ஒளிமயமானது என்று பார்த்தோம். அதான் அதுக்கு பொன்னம்பலம் என்று பெயர். பொன்னண்டா ஒளிமயமான ஜோதியா இருக்கிறது பொன்னம்பலம். அதுக்கு தர ஒரு குறியீடாக எல்லாம் பொன்னோட்டால வேஞ்சு கிஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறது பொன்னம்பலம். இந்த பேரெல்லாம் வைக்கிறோம் நாங்க. சிற்றம்பலம் இப்பெல்லாம் ஒரு தரம் வைக்கிறோம். இனி யாராவது வைக்க போயிடமோ தெரியாது. நாங்க தான் கடைசி ஜெனரேஷன் பார்க்கிறதா இருக்கும். பொன்னம்பலம், சிற்றம்பலம், பேரம்பலம், சிதம்பரநாதன், சிதம்பரேஸ்வரன், நடராஜன், இதெல்லாம் வெங்கட தலைமுறையோட இனி இந்த பெயர்களை நாங்கள் புத்தகத்துலதான் பார்ப்போம். புத்தகத்துலதான் பார்ப்போம். இப்ப எல்லாம் பேர்ல மிடில் நேம் வைக்கிற வழக்கம் எல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் மிடில் நேம்ல என்றாலும் இதை வச்சிடலாமே. பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு சரி உங்களுக்கு விருப்பமானதுக்கு ஒரு ஸ்டைலான வேற முன்னுக்குத்தான் வைக்கிறீங்கள், அப்பாண்ட வேற மாத்தல ஒன்னும் செய்யலாது. அல்லது சேனேமை வச்சு ஸ்டாம்ப் அடிச்சு விட்டுட்டோம். என்ன பேர் வச்சாலும் இதுதான் சேனேம் ஒரு பேரை வச்சுட்டு ஸ்டாம்ப் அடிச்சுட்டா அது அப்படியே பரம்பரையா வரும். என்ன அதை மாத்த ஆயிரும்.
எங்களில் அந்த வழக்கம் இல்லை. நாங்கள் அந்த சேனையம் வைக்கிற வழக்கம் குறைஞ்சது. எங்களுக்கு மாறு தானே அப்பாண்ட வேற மாறி மாறி சேனமா வைக்கிறது. நான் மாத்திட்டேன். நான் அந்த நியூசிலாண்டுக்கு போறதுக்கு அப்ளிகேஷன் போடக்குள்ளேயே என்னுடைய நண்பர் எங்களுக்கு ஃபோன் நிரப்ப ஹெல்ப் பண்ணவர். ஒரு நேர் சேனையம் லம்போதரன் போடாட்டி ராமநாதன் போட்டா மிஸ்ஸஸ் ராமநாதன் தான் கடிதம் வரும். உடைய அம்மாவும் வீட்டுல இருந்தா ஒரு கடிதம் வந்தா மிஸ்ஸஸ் ராமநாதன் ஆறுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருமாட்டேன். அன்றைக்கே சேனையம் ஆக்கியாச்சு. அப்ப எல்லாரும் லம்போதரன் தான். அது மாதிரி ஏதாவது நல்ல பேர்ல சிட்டம்பலம் பேரம்பலம் எல்லாத்தையும் என்னோட சேனையம் ஆக்கினவன்டா தொடர்ந்து நிக்கும். என்ன இல்லாட்டி மிடில் நேம் இருந்தாலும் போடணும். லம்போதரம் என்றாலும் பிள்ளையாற்ற பேரு தானே. அது பேர் அது வந்துட்டுது. அது பிரச்சனை இல்லை. வந்தாச்சு மற்ற புத்தி சொல்ல ஓடுவே. இந்த பேரை எப்படி கொண்டு போறது அடுத்த தலைமுறைக்கு உடல் மிடில் நேமுக்கா போனோம். இல்லை இருக்கிறாக்கள் அதை சேனையம் ஆக்கி விட்டவன். உங்களுடைய அப்பாண்ட பேர்கள் வந்து சித்தம்பலம் பேரம்பலம் சிதம்பரம் சிதம்பரேஸ்வரன் இருந்தா அது அப்படியே சேனையம் ஆக்கி விட்டா பேர பிள்ளைகள் அவைபலங்கள் எல்லாம் அப்படியே போகும். சேனையம் என்றது குடும்ப பெயர் அப்படியே இருக்கு அந்த குடும்பத்துக்கு. அது போடுறது கூட எங்களுக்கு அந்த வளமை இருக்கேல. ஆனா இங்க வரையக்குள்ள அது கேட்கணும் இல்லை. ஆனா சில ஊர்ல இருக்கு. டென்மார்க் ஹொலண்டர்ல இருக்கு சேனையம் போடுகிறோம். தமிழாக்களுக்கா? ஓம் என்ற பேர பிள்ளைகளுக்கு இருக்கு. அது வந்து நிர்வாக சிக்கல். இங்கெல்லாம் அதெல்லாம் முந்தியெல்லாம் அது கஷ்டமா இருக்கிறது. என்ன நீங்க என்னோட சேனையோட இருந்தா நீங்க என்னுடைய மனைவியார் என்னோட சேனையோட இருந்தா இவதான் இந்த மனைவியார்ன்றதுக்கு சில வேலை பொறுப்பா ஒரு சத்திய கடுதாச்சு கொடுக்க வேண்டியது இருந்தது. என்ன சொல்றாங்க எடுத்து நான் கொடுக்க வேண்டியது. என்னுடைய யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எல்லாம் மற்ற மாதிரி இருக்கு. அப்ப லம்போதரன் ராமநாதன் ராமநாதன் லம்போதரன் போத் ஒன் அண்ட் த சேம் என்று சொல்லி ஒரு சத்திய கடுதாசி எடுத்து தான் கொடுக்கணும். இமிகிரேஷன் அப்ளிகேஷனுக்கு அதை செய்கிறப்ப அட்லீஸ்ட் பேர்ல என்னாலும் ஒட்டி கொண்டு இருக்கட்டும் என்ற பேரம்பலம். என்னோட தேவாரங்கள்லயும் இப்படி பல உத்திகள் இருக்கு. அதான் உண்டு வந்து கையில காட்சி. அப்புறம் கையில காட்சி ஒரு உத்தி. எல்லா உயிருள்ளவற்றிலையும் சிவசக்தியா பாக்குறது. சக்தியும் சோமாய தன்மை உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உணர்வன முனியுமாக வைத்தனன் என்று சொல்லி அதை பாக்குறது. அதே மாதிரி எல்லா ஜடப்பொருள்கள்லையும் இறைவனை பாக்குறது. நின்ற திருத்தாண்டகம். அப்படி இதுலயே நிறைய உத்திகள் எங்களை கண்டு இருக்கு. இந்த உத்திகள் அங்கால உபநிடதங்கள்ல இருக்குதோ தெரியல. உபநிடதங்கள்ல வேற வேற பஞ்சாக்கினி வித்தி என்று இருக்கு. வரும் பொழுது 5 இடங்கள்ல தங்கி வாரது. அப்புறம் பூர பாதைக்கு இருக்குது. ஒளிப்பாதை இருள்பாதை தேவஜானம் பித்ருஜானம் என்று சொல்வார்கள். ஒளிப்பாதை இருள்பாதை என்று பூர பாதைக்கு இருக்குது. அட்சி வித்தை சொன்னான் கண்ணுக்குள்ள. பக்ஷி வித்தை 2 பறவைகள். காயத்ரி வித்தை காயத்ரி மந்திரத்தை பொருள் அறிந்து சொல்லுறதுலே காயத்ரி வித்தை. ஏதாவது ஒரு வித்தை இருந்தாலே போய் சேர்ந்துடலாம். காயத்ரி வித்திய மந்திரத்தை பொருள் அறிந்து சொல்லுதல் அது காயத்ரி வித்தை. மது வித்தை என்று இருக்கு. மது வித்தை என்றா சூரியன் ஞான சூரியன். அவன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை. எல்லாம் நாதத்ர சூரியோபாதினா சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னே தமேவ பாந்தம் சர்வமிதம் விபாதி. அந்த சூரியனை உதிக்கிறதும் இல்லை. அவரால்தான் சந்திரனும் பிரகாசிக்குது, நட்சத்திரங்களும் பிரகாசிக்குது, மின்னலும் பிரகாசிக்குது, அக்கினியும் பிரகாசிக்குது. ஒளியை பெற்றுத்தான் சகலமும். அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஒளி முதல். அதுக்கும் தமிழ்லையும் வச்சுட்டது. நாயகன் கண்ணையப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட அறிந்து தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரில் கொடுத்தவன் பின் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உருத்தேசதென்னார். அந்த ஒளி அந்த ஒளியை அகத்திலே காண்றது. அது அஸ்தமிக்காது. அதான் அபிராமி பட்டர். அதுக்கு மது வித்தியன்று எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் மது உண்ட மாதிரி கள்ளு குடிச்ச மாதிரி இருப்பினும் அது அப்படித்தான் இருந்தார். அபிராமி பட்டருக்கு அப்படித்தான் சொன்னவங்க. உணர்வு நிலையில அப்படி இருந்திருக்கிறார். பித்து பிடித்தவர் சொன்னார்கள். இவர போதவரி போயிருக்கிறார் சொன்னார்கள். ரெண்டும் சொன்னார்கள். இந்த வித்தைக்கு அது உணர்வு நிலையா ஐயா? உணர்வு நிலை மது வித்தை
மது வித்தை உணர்வுட மது மாந்திர மாதிரி மது வித்தை பாரதியாரும் படிச்சிருக்கிறார். மது மது என்ற அந்த இதை படிச்சிருக்கிறார். மது வித்தை. ஓம் என்ற பிரணவத்தை பற்றி சொல்றது இருக்குது. ஓம் என்ற நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தனாங்க. ஊ எம் 3 பார்த்தனாங்க. 5 பிரணவம் பார்த்தனாங்க. அப்படி 12 கலை பிரணவம் 16 கலை பிரணவம் எல்லாம் இருக்குது. அதை சொல்றது உத்கீதம் என்று. உத்கீதம் உத்கீத பிரணவத்தை. பிறகு இன்னொன்று பார்த்தனாங்க. என்ன அது அரணிக்கட்டையில கடைகிறது. ஆன்மாவை அரணிக்கட்டையாகவும் அரணிக்கோலாகவும் வைத்து சாதனையால கடைய ஞானாக்கினி உள்ளுக்கு ஆன்மாவில வரும். அதுல பாகங்களை தகிக்கின்றார்கள். அது இன்னொரு வித்தை. ஓமண்டதை சொல்லி சொல்லி அது உண்டு. அது ஒரு வித்தை. எத்தனை வித்தை தரணி. இன்னொன்று இருக்குது. அது அம்பெய்கிற மாதிரி அதிகம் ஒன்று இருக்குது. பிரணவத்தை அம்புவ அந்த மந்திரத்தால அம்பெய்து அந்த இலக்கை அடைகிற மாதிரி நீங்களும் அடையணும். அதுவும் அப்படின்னு சொல்றார்கள். அது ஒரு பிரணவத்துல 2 வருகிறது. அதுல ஒன்று பிரணவத்தை அது பார்க்கணும். அது ஒரு அம்பாகவும் நானாகவும் வச்சு இழுத்து அங்கால இது அந்த குறியை அடைய வேணும் என்ற ஒரு வித்தை இருக்கு. அதுவும் பிரணவத்தை வச்சுத்தான் இருக்குது. இதுவும் பிரணவத்தை வச்சான் இருக்கு. இதைத்தான் ஆகமங்கள்ல பிறகு பிரணவத்தை பிறகு பிரசாத கலா யோகம் ஒரு கலைகளாக 3 கலையாத்தான் எங்களுக்கு பிரணவத்தை தெரியும். ஆனா ஊ எம்மண்டு 5 கலைகளா சொல்றது. ஊ அகார உகார மகார பிந்து நாதமண்டு. அகாரத்தை அடி வைத்து மூலாதாரம், உகாரத்தை உந்தித்தானம், பிறகு மகாரம் ஹிருதயத்தானம், பிறகு பிந்து அதான் பொட்டு வைக்கிறது தானம், நாதம் செந்தலை. அது வரைக்கும் அப்படி பிரணவத்தை பிரிச்சு உச்சரிக்கிறோம். உச்சரிக்கிறது. இதுக்கு அங்கால நாதாந்தம். நாதம் முடியும். நாதாந்தத்துக்கு அங்காலையும் கலைகள் இருக்கு. துவதசாந்தம் வரைக்கும், பிரதுவதசாந்தத்திலிருந்து சோடசாந்தம் வரைக்கும் அங்கால எல்லாம் கலைகள் இருக்கு. அப்படி போய் கடைசியா போய் சமனாகலை உண்மனாகலை. உண்மனாகலை அங்கால சதாசிவ உண்மனாந்த சதாசிவக. உண்மனா அந்தமண்டா முடிவு. உண்மனாந்த சதாசிவக. உண்மனை இந்த முடிவில கலையா முடிவில சதாசிவதியான சோடசாந்தம் அங்க இருக்கிறது. அதைத்தான் சிவபூஷையில பாவிக்கிறோம். நாங்க பாவனையால ஒவ்வொரு கலையும் செய்கிறேல அப்படித்தான் செய்கிறது. பூஜையில சிவலிங்கத்தை சுத்தி பண்ணி போட்டு அந்த இங்க இருந்த ஆன்மாவை கொண்டு போறோம்டா பிரசாத கலாச்சி ஓம் என்று சொல்லி ஒரு பூவை எடுத்து இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற சதாசிவரை கீழே கொண்டு வந்து இங்க வரைக்கும் ஒரு கோடி சூரிய பிரகாசம். பிறகு இங்க முகம் வந்து சந்திர மண்டலம் தானே. அப்ப இங்க நாசி வரைக்கும் வரைக்க கோடி சந்திர பிரகாசம். பிறகு இந்த வலது இந்த மூச்சினூடாக அந்த பூவுக்குள்ளே அந்த சதாசிவமூர்த்தி போறதா பாவிச்சு கொண்டால கொண்டே முன்னால அந்த லிங்கத்துல வச்சு அங்க வந்துட்டேன். அப்படித்தான் ஆவாகனம். இங்க இருந்து எடுத்து இப்படி மேல கொண்டு போய் அந்த சதாசிவமூர்த்தி இருந்து அந்த சதாசிவ மூர்த்தியை அங்க இருந்து இங்க வரைக்கும் கோடி சூரிய பிரகாசம் உள்ளதா கொண்டு வந்து அப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் கோடி சந்திர பிரகாசம் உள்ளதை கொண்டு வந்து அப்புறம் வலது நாசி மூச்சினூடாக அந்த புஷ்பத்துல வந்ததை பாவிச்சு அப்படியே கொண்டு சிவலிங்கத்துல வைக்கணும். வச்சுட்டு தான் பிறகு அவருக்கு அங்கால அந்த முத்திரை இது காட்டி அதுல வச்சுதான் பூஜை தொடரப்பட்டது. அதான் பிரசாத கலாயோகத்தின் பிரயோகம். இது ஆகமங்கள்ல இருக்கு, உபரிடங்கள்ல இல்ல. உபரிடங்கள்ல அந்த 5 வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஊ மகாருகாராது அது ஓங்காரம் உத்கீத வித்தை. இன்னும் கணக்க வித்தைகள் இருக்கு. அந்த ஆலம்பழ வித்தைகள் இருக்கு. ஆலம்பழத்தை வச்சு பிச்சு விட்டு அதுல அது விதை வருகுது. இந்த விதைக்குள்ள ஆலமரம் தெரியுதோ இல்ல, அது மாதிரி எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அது உண்டு. மற்றது வைஸ்வானர வித்தை என்று இருக்குது. எது பிரம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன். வைஸ்வானர் இருந்தா ஒரு தடவை கேட்டா சொல்லுவார் காசுதான் கடவுள் என்றுவர். இன்னொரு சொல்லுவார் புள்ள ஊட்டிகளை பார்க்கறதான் கடவுள் என்றுவர். குடும்பமே கடவுள் என்றுவர். வேலையே செய்யும் தொழிலே தெய்வம் என்றுவர். இல்லையா? கணவனே கண் கண்ட தெய்வம், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், என்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம். இப்படி கன தெய்வங்கள் இருக்குது. மிக ஒன்றையும் தெய்வம் 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 என்று கண்டு கடைசியா
எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்க்கிறது. எல்லாத்துலயும் அதுதான். இது வைஸ்வானர வித்தை, அப்படி ஒரு வித்தை இருக்கு. அதையும் கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்கிறது, நீ இது வைஸ்வானரம். வைஸ்வண்டா விஸ்வம், விஸ்வமண்டா பெரிது, நரவண்டா மனிதன். உனக்கு எது பெரியது, எதப்பா பெருசு என்று கேட்டா சொல்ல வருது, ஐயோ காசு தானப்பா இந்த உலகத்துல, காசே தான் கடவுளோட, இல்லாட்டி இல்லை. அது பெருசு ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் பொண்டாட்டி தான் பெருசுண்டுவார், இன்னொருத்தர் அம்மா அப்பா தான் பெருசுண்டுவார், இன்னொருத்தர் வேலை தான் பெருசுண்டுவார், இன்னொருத்தர் சேவை தான் பெருசுண்டுவார், இன்னொருத்தர் கடமை தான் பெருசுண்டுவார். இல்லையா? எத்தனை கடவுளங்களுக்கு. அது வயசு வர இப்படி சொன்னாதான் வயசு வரத்தை விளங்கும். அது ஒரு இடத்துல இப்படி சுருக்க வேற வர நாங்களே ஒருத்தர் சொல்லுவார், அதுல ஒரு இடத்துல வித்தியாசம் வரும். ஒருத்தரை கேட்க இதை சொல்லுங்க. ஒருவர் வந்து இந்திரன் யோகம் என்றவர், ஒருத்தர் பூமி என்றவர். இப்ப சொல்லப்படும், இந்திர லோகம் நீ அப்படி என்றா உனக்கு சுவர்க்க லோகங்கள் அந்த இதுகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். பூமி என்றா உனக்கு மண்ணில் இருக்கிற வளங்கள், நிலங்கள், பசுக்கள் எல்லாம் கிடைக்கும். எது எதை தேடுறீங்களோ அதானே கிடைக்கும். எதை தேடுகிறோளோ அதானே கிடைக்கும். காசை தேடினா காசு கிடைக்கும். அப்படி அப்புறம் எப்படி சொல்லிக்கூட. அப்புறம் ஒருத்தர் அக்னி என்றவர், இப்படி ஒருத்தர் சொல்லிவிடும். கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்கும். அதை நான் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னேன், அவ்வளவுதான். அது வைஸ்வானர வித்தை. அது உண்டு. உத்கீதம், வைத்தானரம், பஞ்சாக்கினி, தேவயான பித்திரான ஒளிமாக்கயிறும் அச்சாதி தூமாதி, இப்படி ஒவ்வொண்ட என்னண்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக விளக்கி இருக்கிறேன். இது எப்படி அடைகிறதுன்னு தானே கேள்வி. எப்படி கணக்கண உத்திகளை தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு பூனையும் நரியும் சந்திச்சதாம். பூனையும் நரியும் சந்திச்சதாம். 2 பேரும் இருந்து அளவலாக நரி சொன்னிச்சுதான், எனக்கு அந்த வித்தை தெரியும் இப்படி நான் சொல்ற மாதிரித்தான். 68 அந்த வித்தை தெரியும், இந்த வித்தை தெரியும், அது தெரியும், இதுல நிறைய கதை சொல்லி கொண்டே இருந்தது. பூனை சொல்லிச்சா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓடி பாஞ்சு தெரியும். ஒரு வேட்டை நாய் கூட்டம் கொண்டு வந்துச்சான். பூனை சடாரண்டு மரத்தில் ஏறிட்டுதான். கீழே இருந்த நரி அந்த அப்படி செய்வோமா இப்படி செய்வோமான்னு 1000 வித்தையும் யோசிச்சு கொண்டிருக்கிறது. வேட்டை நாய் வந்து அடிச்சு குதறி போட்டு போட்டது. இது மாதிரி கனவித்த தெரிஞ்சிருந்து பிரியோசனமில்லை. ஒரு வித்தை தெரிஞ்சிருந்து அது உருப்படியா செய்தா சரி. வேற ஏதாவது கேள்வி கருத்து இருக்கா? நாங்க உபநிதம் படிக்கிறதுக்கு இப்படி பார்க்கலாம். உபநிதமாயம் எடுத்து பார்க்கலாம், அல்லது ஒவ்வொரு வித்தையாக எடுத்தெடுத்தும் அதுல என்னென்ன சொல்லி இருக்குன்ற வசனத்தை பார்க்கலாம். அவ்வளவுதான். பன்முகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகணம பார்வதீபதையே, நரகணம பார்வதீபதையே, நரகணம பார்வதீபதையே. நாளுடைய சிவனே போற்றி, சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாங்க தேவாரம் படிக்க சிற்றம்பலம் சொல்றதுல இந்த உத்தி தான் இருக்கு. அங்க இன்னொரு உத்தி. நாங்க தேவாரம் படிக்க முதல் சொல்றது ஒரு சிற்றம்பலம், முடியேக்கேன்னு சொல்றது சிற்றம்பலம். இப்ப எல்லாம் நிறைய வந்துட்டு இன்பமே சொல்றது, எல்லாரும் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் இப்ப கணக்கெல்லாம் சொல்றது. உண்மையில முதல் ஒரு சிற்றம்பலம் சொல்லணும். என்னதை சொன்னாலும் கடைசியா வரைக்கும் முதல் சிற்றம்பலம் வந்து அண்ட சராசரவெங்கள் நிறைந்திருக்கிற இறைக்கு பேரம்பலம் இறைய முதல் இருக்கிறது. கடைசி சிற்றம்பலம் வந்து எங்களுக்கு உள்ள இருக்கிற இறைக்கு. அதான் 2 சிற்றம்பலம். நான் இப்ப யோசிக்கிறேன், இடையில கொண்டு வருதல்லோ சிவ சிதம்பரம் கொண்டு வருதல்லோ, ஆனா அது சிதம்பரத்துல இருக்கிறாரு. இப்ப இடைத்தான் அந்த யோசனை வருது. இல்லாட்டி இடையில இருக்கா சொல்றோம். சிவ சிதம்பரம் கொண்டு வருதல்லோ, அப்படி பார்த்தா 3 என்ன வருது. அப்ப அங்கேயும் அந்த 3ம் சின்க்ரோனைஸ் பண்றதுதான் இப்படி வச்சிருக்கணும் போல இருக்கு. 3ஐயும் பாக்குறதுன்றதுக்கு பாத்தீங்களா, வித்து எல்லா இடத்துலயும் வருகுது. என்ன சிவசிதம்பரத்தை கடைசியில போடணும். அது சிவசிதம்பரம். சிவசிதம்பரம்ன்றது சிதம்பரத்தை, எங்களுடைய சிதம்பர தலத்தை சொல்றது. முதலாவது சிதம்பரம் வந்து எங்கும் இருக்கிற இறைய கொண்டரவணும் முன்னால.
முன்னாடி அண்ட சராசரம் திருச்சிற்றம்பலம் என்று அண்ட சராசரம் உங்கள் இருக்கிற தான் பிறகு அட்டமூர்த்தி ஆக்குறது இல்லையா? அண்ட சராசரம் இருக்கிறதைத்தான் பிறகு அட்டமூர்த்தி ஆக்குறது. கும்பாபிஷேகத்தில அட்டமூர்த்தியைத்தான் கொண்டு வந்து கும்பத்துல கொண்டு வந்து அக்னியில கொண்டு வந்து கும்பத்துல கொண்டு வந்து அப்புறம் அதுல இருந்து பிம்பத்துல கொண்டு வர்றது அட்டமூர்த்தி ஆக்கி. அது முதலாவது திருச்சிற்றம்பலம். அதையெல்லாம் பாடி முடிய சொல்லிக் கொண்டு போய் கடைசியாவது சிற்றபேஷா சிவ சிதம்பரம் சிற்றவை ஈசன். சிற்றபேசான் என்ன? சிற்றவை ஈசன் சிவ சிதம்பரம் என்று சொல்றோம். அப்ப அது வந்து சிதம்பரத்துக்கு கடைசியான திருச்சிற்றம்பலம் உள்ளுக்கு இருக்கிறது. பாத்தீங்களா? மூண்டுத்தி சிவம். இதுதான் சிவபெருமான் உள்ளுக்கு இருந்து சொல்லித்தாரது. என்ன? நன்றி. நாளை இன்றைக்கு பார்ப்போம். என்ன? நன்றி ஐயா, நன்றி மாஸ்டர்.